உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. சரி, இப்போ தங்கம் விலை வந்து ஒரு சவரனுக்கு 1,03,000 கிட்டத்தட்ட போய்கிட்டு இருக்கு. ஸோ இதே நிலைமை தொடருமா இல்லை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது குறைவதற்கு வாய்ப்புகளுங்கிறது தங்கத்தை பொறுத்தவரை நம்ம எதாவது பார்க்குறோன்னா நீண்ட கால முதலீடாக பார்க்கணும், இல்லை நீண்ட கால ஒரு சேமிப்பை தான் பார்க்கணுமே தவிர வாங்கிட்டு ஒரு 6 மாதத்தில் என்னுடைய ரிசல்ட் வரணும் வரவே வராது. எப்படி நம்ம வயசு நாளைக்கு நாள் ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் வந்துட்டு கூட்டிகிட்டே போதா, அது மாதிரி அதுவும் விலையும் அதே மாதிரி தான் கூட்டிகிட்டு தான் போகும், எங்கேயுமே நிற்காது. நிறைய பேர் வந்து நகை வாங்குறதுக்கு அவசரத்துக்கு வந்து அடகு வைக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி 9 கேரட் நகைலாம் வாங்கினா அடகு வைக்கவே முடியாது. தாராளமாக வைக்கலாம், வங்கிகளிலையும் வைக்கலாம். ஏன்னா அதில் ஹால்மார்க் இருக்குது, அதுக்குண்டான வேல்யூவில் காசு தருவாங்க, அவ்வளோதான். நீங்கள் 21 கேரட்டுக்கு வந்துட்டு ஒரு கிராமுக்கு வந்து 8,000 ரூபா தராங்க அடகு வைக்கிறேன்னு வைங்களேன், இது ஒரு 4,000 ரூபா 3,000 ரூபா அப்படி தான் தருவாங்க. இன்னுமே வெள்ளியினுடைய விலையுமே உயரும்னு சொல்றாங்க, உண்மையா சார்? வெள்ளியினுடைய விலை இன்னும் பெரிய அளவுக்கு உயரும். தங்கத்தில் முதலீடு செய்யறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நகைகளாக வாங்கலாமா, டிஜிட்டல் முறையில் போகலாமா சார்? இல்லைங்க, பொதுவாக நீங்கள் டிஜிட்டல்னு சொன்னதுனால சொல்கிறேன். இது வந்து நாங்கள் வந்து எச்சரிக்கை தரோம். நாங்கள் எங்களுடைய கண்ட்ரோல் அது இல்லை. நாங்கள் எந்த வழிமுறையும் அவங்களுக்கு வந்து நாங்கள் கண்காணிக்கல, நாங்கள் எந்த வழிமுறையும் அவங்களுக்கு சொல்லலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டிஜி கோல்டு நல்லதான்னு சொன்னால் நான் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். ஃபிசிக்கல் கோல்டு வாங்கிட்டு போகலாம், எதுக்கு பண்ணுறீங்க? காசு இருக்குது, கொடுத்து வாங்க போகிறோம், அதுக்கு என்ன இருக்குது? நேயர்களுக்கு வணக்கம். இது பிரைம் கோல்ட் வழங்கும் கோல்ட் டைம். இன்றைக்கு நம்ம கூட தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ஜெயந்திலால் சலானி அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரி, இப்போ தங்கம் விலை வந்து ஒரு சவரனுக்கு 1,03,000 கிட்டத்தட்ட போய்கிட்டு இருக்கு. ஸோ இதே நிலைமை தொடருமா இல்லை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது குறைவதற்கு வாய்ப்புகளுங்கிறது ஒரு சவரன் 40,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சது இன்னி வரலாம் அது வந்து நிறுத்தவே இல்லை. எல்லாமே கேட்குற கேள்வி தான். குறைவே குறையாது. அதாவது குறையுங்கிறது எப்படி தெரியுங்களா, ஒரு கிராமுக்கு ஒரு 500 ரூபா ஏறி ஒரு 50 ரூபா 100 ரூபா குறைஞ்சுன்னா அது குறைஞ்சதில்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி குறைஞ்சிருமா, அப்படிலாம் குறையாது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து லாங் டைமில் பார்க்கணும், விலை ஏறிட்டு தான் இருக்கும். சின்ன சின்ன கரெக்ஷன் வரும்போது கொஞ்சமாக குறையும், ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடும். நீங்கள் கடந்த கால சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, தங்கத்துடைய விலையுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஏறிட்டே வரும், கொஞ்சம் அப்புறம் குறையும், மறுபடியும் ஏறிட்டே வரும். இல்லைன்னா அந்த இடத்துல நிற்கும், இறங்காது ஏறாது, ஆனால் அங்கே நிற்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வரலாற்றுலேயே இருக்கு, ஒரே வேலை ஒரு 5 வருஷம் கூட அது நீடித்து இருக்கு. ஆனால் தங்கத்தை பொறுத்தவரை நம்ம எதாவது பார்க்குறோன்னா நீண்ட கால முதலீடாக பார்க்கணும், இல்லை நீண்ட கால ஒரு சேமிப்பை தான் பார்க்கணுமே தவிர வாங்கிட்டு ஒரு 6 மாதத்தில் என்னுடைய ரிசல்ட் வரணும் வரவே வராது. மண் அல்லது பொன் இது ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் வாங்கலாம், உடனே விற்றீங்கனாலோ எதோ பண்ணாலும் காசெல்லாம் பெருசாக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் பூமி ஆகட்டும், நீங்கள் வாங்கணும், வாங்கிட்டு நீண்ட காலமாக ஒரு 2-4-5 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த விலை வித்தியாசம் தெரியும். ஓ, இவ்வளோ வித்தியாசம் வருது. அதே மாதிரி தாங்க தங்கம் வரப்போ 2026 வரப்போகுது. அதில் தங்கம் விலை எங்கே தான் சார் இப்போ நிற்க போகுது? நிற்கவே நிற்காது. நீங்கள் நின்றுடுச்சுன்னா அது வேல்யூவே கிடையாது. இப்போது நிலம் ஏன் வந்துட்டு அப்பப்போ கை மாறிட்டே இருக்குன்னா, விலை ஏறதுனால மட்டும்தான் கை மாறுது. உடனே வாங்குறவங்க என்னன்னு வச்சுக்கலாம், பரவாயில்ல நல்ல விலைக்கு வருது நான் வித்துறேன் அப்படின்னு நினைப்பாங்க. காசு வச்சுட்டவங்க ஓகே இந்த வேலை நான் வாங்கிறேன்னு அவங்க மறுபடியும் எப்பாவது 10-20 வருஷம் பிறகு மறுபடியும் வித்துருவாங்க. இது மாதிரி தான். அதை வந்து கை மாறி கை மாறினா மட்டும்தான் விலை ஏறும். 100 ரூபாய்க்கு 100 ரூபா இருந்தால் உங்கள் பாக்கெட்டில் 100 ரூபா இருக்கும் போது என் பாக்கெட்டில் 100 ரூபா, நான் ஏன் இது கொடுக்க போகிறேன், நீயே அதை வாங்க போகிறீங்க. ஸோ அது இல்லை, 100 ரூபானுடைய வேல்யூ வந்து 110 ஆனால் தான் எனக்கு ஆசை வரும். பரவாயில்ல, என் பொருள் 110 ஆகிடுச்சு, ஒன்று கிட்ட காசு இல்லைன்னா பரவாயில்ல, இதில் நான் வந்து முதலீடு செய்தால் இன்னும் நிறைய வருங்கிறதுக்காக வாங்குவேன், இல்லை நான் ஏற்கனவே முதலீடு செய்தது நிறைய லாபம் வருதுன்னு சொல்லி விற்பேன், ஏதாவது ஒன்று நடக்கும். அதனால் இது எப்பவுமே விலை ஏறிட்டே இருக்கும். இது நிற்கவே நிற்காது. நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எப்படி நம்ம வயசு நாளைக்கு நாள் ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் வந்துட்டு கூட்டிகிட்டே போதா, அது மாதிரி அதுவும் விலையும் அதே மாதிரி தான் கூட்டிகிட்டு தான் போகும், எங்கேயுமே நிற்காது. 2 லட்சம் போகுமா சார் இந்த வருடத்துக்கு? 2026 1.5 லட்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதனுடைய தேவை, அதன் மீது உள்ள முதலீடுகள், நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக எல்லோருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். இன்னும் நீங்கள் போயிட்டு கரெக்டாக வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக பேசணும்னு நிறைய பேருக்கு அதனுடைய அர்த்தம் புரியாது, அதனால தான் நான் சொல்லலை. ஆனால் ஒட்டுமொத்தமாக நிச்சயமாக விலை ஏறும். இந்த வருடத்தில் 1.5 லட்சம் ரூபாய் சவரன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
இப்பவே மிடில் கிளாஸ்க்கு வந்து தங்கம் வாங்குறது ஒரு கனவா மாறிடுமோன்ற கவலை வந்திருக்கு. இப்படியே 1 லட்சம் போயிட்டு இருந்தா தங்கம் வாங்குவாங்களா சார்? வாங்குவாங்க. ஏன்னா இப்போ நம்ம 22 கேரட் வாங்க வேணாம், 18 கேரட் வாங்கலாம், 18 வேணாம், 14 வாங்கலாம், 14ல் 9 வாங்கலாம். ஏன்னா இந்த 9 கேரட், 14 கேரட், 18 கேரட், 22 கேரட் இது எல்லாமே வந்துட்டு மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு பிறகு ஹால்மார்க் முத்திரை பதியப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 கேரட் வாங்கினீங்கன்னா 9 கேரட் விலை வந்துட்டு ஒரு 4500 5,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது தாராளமாக வாங்கலாம். ஒரு சவரன் 60,000 ரூபா, 50,000, 60,000 ஒரு சவரன் வந்துடும். ஏன்னா விலை ஏறி போச்சுன்றதுக்கு யாரும் கம்மியாக நகை போட முடியாது. ஒரு திருமணம் சொன்னால் ஒரு வளையல் போட்டால் என்ன சைஸில் போடணுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. இல்லை ஒரு நெக்லஸ்ன்னு போட்டால் எப்படி போடணும்னு இருக்குது. நெக்லஸ் சைஸ் சின்ன மெலிசா போட்டால் நல்லா இருக்குமா, குழந்தைக்கு போகிற மாதிரி ஆயிடும். விலை ஏறி போச்சு, அதனால் நான் மெலிசா நெக்லஸ் போட முடியாது. நெக்லஸுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அது மாதிரி தான் போட முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற விலையில 22 கேரட் வாங்கினீங்கன்னா 1,03,000 ஒரு சவரன்னா அது மறந்துட்டு நீங்கள் இப்போ 9 கேரட்லேயும் 14 கேரட்லேயும் வாங்கினீங்கன்னா ஒரு 60,000 சவரத்தில் வரும். ஸோ நீங்கள் ஒரு 10 சவரன் வாங்கினா 6 லட்சம் தான் ஆகும். இதே 10 சவரன் சொன்னால் அதில் இப்போ ஒரு 12 லட்ச ரூபா ஆகும். நீங்கள் வந்து 22 கேரட் வாங்கணும். ஸோ அவங்க நம்மளை பொறுத்தவரை இந்த சவரன் எவ்வளோ போடணுங்கிறதா இருக்குது, இந்த கழுத்து ரொப்பணும்னு இருக்குது, அதை நம்ம பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்துட்டு கேரட்டை மாற்றிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி கேரட் வந்து மாத்தி இப்போ நிறைய பேர் வந்து நகை வாங்குறதுக்கு அவசரத்துக்கு வந்து அடகு வைக்குது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி 9 கேரட் நகைலாம் வாங்கினா அடகு வைக்கவே முடியாது. தாராளமாக வைக்கலாம், வங்கிகளிலையும் வைக்கலாம். ஏன்னா அதில் ஹால்மார்க் இருக்குது, அதுக்குண்டான வேல்யூவில் காசு தருவாங்க. அவ்வளோதான். நீங்கள் 22 கேரட்டுக்கு வந்துட்டு ஒரு கிராமுக்கு வந்து 8,000 ரூபா தராங்க அடகு வைக்கிறேன்னு வைங்களேன், இது ஒரு 4,000 ரூபா 3,000 ரூபா அப்படி தான் தருவாங்க. இப்போ இந்த தங்க விலை ஏற்றதுனால தங்க நகை வியாபாரிகள் எந்த அளவுக்கு சார் பாதிக்கப்படுறாங்க? இல்லை, எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. விலை ஏறும்போது திடீர்னு வந்து வாடிக்கையாளர்கள் வந்து ஒரு நிதானமான ஒரு போக்கை வந்து கடைபிடிப்பார்கள். கொஞ்சம் ஸ்லோ ஆவாங்க. விலை ஏறிடுச்சு மறுபடியும் இறங்கிடுமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு வாரம், 10 நாள், 15 நாள், ஒரு மாதம். பிறகு அது வந்து நார்மலாக ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு 1 லட்ச ரூபா சவரங்கிறது நம்ம வந்துட்டு ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. இன்னொரு ஒரு மாதம் பொறுத்து நீங்கள் இந்த 1 லட்சங்கிறத மறந்துடுவீங்க. அடுத்தது 1,10, 1,15 ஆனால் தான் உங்களுக்கு வந்து புதிய விலையாக இருக்கும். இந்த 1 லட்சங்கிறது ஏற்கனவே இருந்த விலைன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆயிரும். ஏன்னா நீங்கள் கடந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா 50,000, 60,000 இப்போ உங்களுக்கு பெரிய விலையாக தெரியல. ஐயோ 50,000 நியாயமான விலை, 60,000 நியாயமான. இது எப்போ உங்களுக்கு மாறும்னா அது ஒரு 1,4 லட்சம் ஆகும்போது பரவாயில்ல, 1 லட்சமே இருந்தது ரேட்டு அப்படின்னு நீங்கள் அப்போ நினைப்பீங்க. ஸோ இது எல்லாமே அந்த டைம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மறந்துடுவாங்க. நார்மலான ஒரு விஷயம் வரும்போது மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சிடும். இந்த சமயம் தங்க சீட்டு போடுறதுக்கு சரியான சமயமா சார்? இது பாருங்க, ஒரே ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். எல்லாரையும் பொறுத்தவரையிலும், அதாவது வயது வித்தியாசம் இல்லாமல், வசதி வாய்ப்புகள் வித்தியாசம் இல்லாமல், பொருளாதார வாய்ப்புகள் எந்தவித வித்தியாசமும் இல்லாத எல்லோருக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். இப்போ நீங்கள் மாதம் 2,000 ரூபா சேமிப்பீங்க, நான் 10,000 ரூபா சேமிப்பேன், இன்னொருத்தர் வந்து 20,000 ரூபா சேமிப்பார். சேமிப்புங்கிறது எல்லாருக்குமே வந்து செய்யணும். ஸோ இதில் வந்து இந்த நேரங்கிறதே இல்லை, எந்த நேரத்துலையுமே வந்துட்டு நகை சேமிப்பு திட்டன்றது ரொம்ப நல்லது. நீங்கள் திடீர்னு போய் ஒரு 5 சவரம், 2 சவரம், 3 சவரம் வாங்கணும்னா முடியாது. சரி, மாதம் ஒரு 5,000 ரூபா சேர்த்து ஒரு 60,000 ரூபா சேர்ந்துன்னா ஒரு 6 சவரம் இந்த வருஷத்துக்கு வாங்கினா அடுத்த வருஷம் 60 ஒரு 1/2 சவரம் வாங்கி இதே மாதிரி ஒரு 4-5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 2, 3, 4 சவரம் இருக்கும். நீங்கள் ஒரு பொருளை உருவாக்கலாம். ஸோ சேமிப்பின் மூலமாக நம்முடைய வந்து பொருளாதாரத்தை நம்ம அதிகப்படுத்திக்கலாம், நம்முடைய தங்கத்துடைய இருப்பு அதிகப்படுத்திக்கலாம். பல வகையில் வந்துட்டு நல்ல விஷயமா இருக்கும் சேமிப்புங்கிறது. அதனால இந்த சமயம் உகந்த சமயம்ங்கிறதே கிடையாதுங்க. சேமிப்புக்கு எல்லா சமயமும் நல்ல சமயம். இப்போ மக்கள் அதிகமாக தங்க நகை வாங்குறாங்களா சார்? ஏன்னா விலை வந்து இவ்வளோ போய்கிட்டு இருக்கு. வாங்குறவங்க வாங்கிட்டே தான் இருப்பாங்க. இல்லை, வாங்குறவங்க வாங்கிட்டு இருக்காங்க. சிலர் வந்துட்டு தள்ளி போட முடிஞ்சவங்க தள்ளியும் போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் விலை குறையுமான்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது நடக்காது. இல்லை, நம்ம கையிலே இல்லை தங்கம். ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை தங்கத்துடைய உற்பத்தி கிடையாது, தங்கத்துடைய வரவு கிடையாது. எது இருந்தாலும் நம்ம வந்து இறக்குமதி மூலமாக தான் வரணும். ரெண்டாவது, விலை நிர்ணயம் செய்கிறது சர்வதேச சந்தை. அங்கே தேவை, அதாவது சப்ளை டிமாண்டுங்கிறது இருக்குது, தேவைன்றது இருக்குது. ஸோ அங்கே தேவை அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது. இல்லை, அதனுடைய தேவை பல வகையில் வந்து முன்ன வந்துட்டு ஒரு சில விஷயங்களுக்கு மட்டுமே பயன்பட்டு வந்த தங்கத்துடைய தேவை வந்து இப்போ பல பொருளாதார சிக்கல்களை தீர்ப்பதற்கு ஒரு பெரிய பொருளாக வந்து தங்கம் இருக்குது. அதனால நாளுக்கு நாள் அதனுடைய தேவை அதிகரித்து கொண்டு வரும். அதனால் விலை ஏறும். இதுதான் அதனுடைய உண்மையான விஷயம். இப்போ சமீபமான இந்த அளவு உயர்வுக்கு வந்து டிமாண்ட் மட்டும்தான் காரணம்? இல்லை, டிமாண்டுன்னு இல்லைங்க. நீங்கள் அப்படி எடுத்துக்கூடாது, டிமாண்டுன்னு எடுத்துக்கூடாது. டிமாண்டுன்னு சொல்றது அதனுடைய தேவை, அதனுடைய முக்கியத்துவம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லலாம். டிமாண்டுன்னு சொன்னால் அது வந்து ஏதோ இல்லாத பொருள் கிடைக்காது, இல்லை கிடைக்குது அப்படிலாம் இல்லை. காசு கொடுத்தா எல்லாமே கிடைக்கும் அது இல்லை, அதெல்லாம் இல்லை. அதனுடைய முக்கியத்துவம் கூடிவிட்டதுன்னு சொல்லலாம். முன்ன வந்துட்டு முக்கியத்துவம் சொன்னால், முன்ன வந்து ஒரு நகைன்னு சொன்னால் சில முதலீட்டாளர்கள் சில்லதான் முதலீடு செய்வாங்க, அதில் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளை மாதிரி யாராவது வாடிக்கையாளர்கள் வாங்கி நம்ம வச்சுப்போம். அப்படிதான் நகையினுடைய தேவைகள் இருந்தது. ஆனால் காலம் மாற மாற பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப அதனுடைய தேவை பல நாடுகளுக்கு மற்ற விஷயத்துக்கு தேவைப்படுது. எப்படின்னு சொன்னீங்கன்னா, அமெரிக்க டாலர் எப்பொழுது வேணாலும் தன்னுடைய சந்தை மதிப்பை இழக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்காவது நடக்குங்கிறது தெரியும். எல்லா வளர்ந்த நாடுகளும் தங்களுடைய அந்நிய செலாவணியை அதாவது தங்கமாக இல்லாமல் அவர்கள் வந்து டாலர்களாக வைத்துள்ளார்கள். ஒருவேளை அது மதிப்பு இழந்தாலும் அந்த டாலர்லாம் வீணாக போயிடும் அவங்களுக்கு. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 50% அது கோல்டாக மாற்றுறாங்க.
ஸோ அவங்களுக்கு அங்கே கோல்டு தேவைப்படுது. சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, கோல்டை மறுபடியும் ஒரு நாடு இன்னொரு நாடுகிட்டே ஏதாவது ஒரு பொருள் பண்ண மாட்டத்துக்கு தங்கத்தையே வந்து பயன்படுத்துவாங்க பிற்காலத்தில். அது நடக்கும், இன்னொரு 2, 4, 5, 10 வருஷத்தில் அது நடக்கும். அதனால் அதனுடைய தேவை, அதனுடைய பரிமாணங்கள், அதாவது தங்கத்துடைய பரிமாணங்கள் பல வகையில் வந்து மாறி இருக்கு. அதனால வரும் காலங்களில் தங்கம் ஒரு முக்கிய பொருளாதார பொருளாக, பொருளாதாரத்தை ஒரு வலுவான பொருளாதாரமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து தங்கம் இருக்கும். இன்னைக்கு டாலர் இருக்கு, நாளைக்கு தங்கமா இருக்கும். அது நீங்க சொன்ன மாதிரி தங்கத்துக்கான தேவை தொடர்ந்து அதிகரிக்க தான் போகுது. ஸோ தங்கத்துல முதலீடு செய்யறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நகைகளா வாங்கலாமா, டிஜிட்டல் முறையில போலாமா சார்? இல்லைங்க, பொதுவாக நான் டிஜிட்டல்னு சொன்னதுனால சொல்கிறேன். ஒரு மாதம் முன்ன கூட உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரிசர்வ் பேங்க் கூட வந்துட்டு டிஜி கோல்டுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை, எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதாவது நடைமுறை எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது வந்து ட்ராய் மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது. இப்போ ட்ராய் இருக்குது, உங்களுக்கு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்குது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் அது வந்து நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு நிறுவனத்துலையோ இல்லை ஒரு கம்பெனிலையோ போயிட்டு நிறைய பேர் டிஜி கோல்டு நம்ம வாங்குகிறோம். பட் நம்ம கொடுக்குற பணத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது நம்ம யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அவங்க ஏதாவது தப்பான வழியில் அது முதலீடு பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், நம்மளுடைய பணம் மொத்தமே நம்ம இழக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அவங்க அது என்ன பண்ணணும்னா தங்கமாக தான் வாங்கி வைக்கணும். ஆனால் அவங்க வாங்குறாங்களா இல்லையாங்கிறது எந்த கேரண்டியும் கிடையாது. ஸோ அதுக்கு வந்துட்டு செபி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கு, இது வந்து நாங்கள் வந்து எச்சரிக்கை தரோம், நாங்கள் எங்களுடைய கண்ட்ரோல் அது இல்லை, நாங்கள் எந்த வழிமுறையும் அவங்களுக்கு வந்து நாங்கள் கண்காணிக்கல, நாங்கள் எந்த வழிமுறையும் அவங்களுக்கு சொல்லலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டிஜி கோல்டு நல்லதான்னு சொன்னால் நான் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். ஃபிசிக்கல் கோல்டு வாங்கிட்டு போகலாம், எதுக்கு பண்ணுறீங்க? காசு இருக்குது, கொடுத்து வாங்க போகிறோம், அதுக்கு என்ன இருக்குது? ETF வாங்கலாமா சார்? ETF பண்ணலாம். பட் நிறைய பேருக்கு அது வந்துட்டு எல்லா விஷயத்துலையும் அது பயன்பாடு வந்து எல்லாருக்குமே சரி வராது. ஏன்னா நம்மளுடைய நாட்டினுடைய கலாச்சாரத்தை பொறுத்தவரை நம்ம வீட்டில் தங்கமாக இருக்குன்னு சொன்னால் ஒரு அந்த குடும்ப தலைவருக்கு வந்து அது பொருளாதார அந்தஸ்தாகவும், அந்த குடும்பத்துடைய தலைவிக்கு வந்து சமூக அந்தஸ்தாகவும் தங்கம் இருக்கும். அதாவது அவர் 10 சவரன் வாங்கி அவர் மனைவி கொடுப்பாரு, அவங்கள பொறுத்தவரைக்கும் அது பொருளாதார அந்தஸ்து கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் சமூக அந்தஸ்து. அவங்க அதை போட்டுட்டு பஜாரில் வெளியே போனாங்க, கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்து. இந்த குடும்ப தலைவருக்கு வந்து 10 சவரன் இருக்குது, ஸோ 10 லட்ச ரூபா என்கிட்ட இருக்குது, நாளைக்கு ஏதாவது ஒரு அவசரத்துக்கு தேவைப்படணும், அவருக்கு வந்து மென்டலியாக அது வந்து பொருளாதார அந்தஸ்து. இப்படியாக தான் நம்முடைய அமைப்பு இருக்குது. அதனால வந்து சொன்னேன், நீங்கள் நகையாக வாங்கி வச்சுங்க. இந்த ETF போய் அதில் போட்டு அதனால யாருக்கும் எந்த கண்டெனிங் பார்க்க போகிறது கிடையாது, வெறும் பேப்பர் தான் இருக்கும், ஷேர் மாதிரி தான். ஸோ அதனால நாங்கள் பொதுவாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இப்போ தங்கத்தை கூட சேர்ந்து வெள்ளி, தங்கத்தை விட அதிகமாக வந்து வெள்ளி வந்து உயர்ந்துருது. இன்னைக்கு ஒரே நாள் 20 ரூபாய் வந்து வெள்ளி வந்து உயர்ந்திருக்கு. வெள்ளிக்கு தொழில்துறை தேவைகள் நாளுக்கு அதிகமாகிட்டே போகுது. ஸோ பிற்காலத்தில் வெள்ளி நகைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இப்போவே இருக்குது. இப்போவே இல்லை, இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கத்திற்கு நிகராக வெள்ளியினுடைய நகைகள் அமைப்பு, கலரு பார்த்துக்கிறதுக்கு அது வந்து வெள்ளினே சொல்ல முடியாத அளவுக்கு அதனுடைய நகைகள் இருக்குது. பிற்காலம் இல்லை, இப்போவே அது தொடங்கிட்டுன்னு சொல்லலாம். நிறைய பேர் நிறைய இடத்துல நானே பார்ப்பேன், ஓரளவுக்கு என்னால் கண்டுபிடிக்க முடியும் அவங்க வெள்ளி நகை போட்டிருக்காங்க. பட் மற்றவங்களால் எல்லாரையும் சொல்ல முடியாது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசமே இருக்காதுங்க, அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அதனுடைய அமைப்பு. இன்னுமே வெள்ளியினுடைய விலையுமே உயரும்னு சொல்றாங்க, உண்மையா சார்? வெள்ளியினுடைய விலை இன்னும் பெரிய அளவுக்கு உயரும். நம்ம முன்னாடி ஆரம்ப காலத்து 45 ரூபாய்க்கு பார்த்தோம், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 274 ரூபாய் கிட்ட இருக்கு. நீங்க வந்து 45 ரூபாய்க்கு பார்த்தீங்க, நான் வந்து 3 ரூபாய்க்கு, 1 ரூபாய்க்கு, 2 ரூபாய்க்கு பார்த்தேன். ஸோ நம்மளுடைய பார்வை தான், அதாவது நம்ம விலை ஏறி போச்சுன்னு சொல்றோம் இல்லைங்களா, இப்போ விலை ஏறிடுச்சு அப்படின்றோம். எங்கேருந்து அதோடைய பெஞ்ச் மார்க்குன்னு பார்க்கணும். அதாவது முதல் முறையாக இன்னைக்கு ஒரு நுகர்வோர் முதல் முறையாக வந்து வெள்ளி வாங்குறாரோ இல்லை தங்கம் வாங்குறாரோ, அவரை பொறுத்தவரை இன்னைக்கு முதல் தடவை ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவருக்கு 13,000 ரூபா விலை. ஸோ அவருக்கு இனிமேல் 13,500 ஆனால் தான் அவருக்கு விலை ஏறி இருக்கு. 13,000 ஏற்கனவே அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த வேலை, அதனால அவருக்கு விலை ஏறல. ஏற்கனவே ஒருத்தர் 10,000 ரூபா கிராமம் பார்த்துருப்பாரு, அவரை பொறுத்தவரை 3,000 ரூபாய் ஏறி இருக்கும். ஆனால் முதல் முறையாக ஒரு நுகர்வோருக்கு வாங்குறவங்களுக்கு விலை ஏறாது. அதனால விலை ஏற்றம் என்பது ஒரு காலகட்டத்திலையும் எல்லாத்துக்கும் மாறுபடும். உங்களுக்கு ஒரு வித்தியாசம், உங்களுக்கு வந்து 45 ரூபா இருக்கும், எனக்கு 2 ரூபா கிராம் இருந்தது, அது இருக்கும். இன்னொருத்தருக்கு வந்துட்டு 80 ரூபா 100 ரூபா கிராமில் பார்த்தாங்கன்னு. ஸோ அதனால வந்து விலை எப்பவுமே ஏறலைங்க, விலை அங்கே தான் இருக்குது, அதோடைய மதிப்பு தான் கூடியிருக்கு. நிச்சயமா சார். தங்கம் மற்றும் வெள்ளி பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. நன்றி.